இளமையையும் அழகையும் பேணி பாதுகாக்கும் மனிதர்களுக்கு இடையே தனக்கு இந்த இளமையும் அழகும் வேண்டாம், பேயுருவம் வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார் காரைக்கால் அம்மையார். அம்மையார் பேயுருவம் கொண்டதோடு நல்ல தமிழ் புலமையையும் பெற்றார். அவ்வாறு திருவந்தாதியையும் திரு இரட்டை மணிமாலை என்னும் திரு பிரபந்தத்தையும் பாடினார். இவ்வாறு பல பாடல்களை இறைவனை நோக்கி பாடியதால் காரைக்கால் அம்மையார் என்று புனிதவதி அனைவராலும் அழைக்கலாகினார். உலகிலேயே முதலாக அந்தாதி வடிவில் பாடல் பாடும் இலக்கணத்தை உலகிற்கே அறிமுகப்படுத்தியது காரைக்கால் அம்மையார் தான். பிறகு அம்மையார் இறைவனை கையிலேக்கே சென்று தரிசிக்க வேண்டும் என்று திருக்கையிலை நோக்கி புறப்பட்டார். திருக்கையிலை மலையை தமது பாதத்தினால் மிதித்து நடத்தல் கூடாது என்று தலையாலேயே நடந்து மகிழ்ச்சி மேலிட கையிலை மலை மீதேறி சென்றார். இதனை கண்ட பிராட்டியாராகிய பார்வதி தேவியாரோ, ஐயனே, தலையினால் வருகின்ற என்புருவம் படைத்த உடம்பின் அன்பை என்னவென்பது என்று கேட்டார். அதற்கு இறைவனோ, தேவி, இவ்வென்புடம்பு நம்மை வழிபடும் அம்மை இந்த என்புருவத்தை நம்மிடமிருந்து வேண்டுமென்றுதான் பெற்றார் என்று கூறினார். காரைக்கால் அம்மையார் அருகில் வர அங்கே தோன்றிய எம்பெருமான் அம்மையே என்று அன்புடன் கூப்பிட்டார். தாய், தந்தை என ஆதியந்தம் இல்லாத எம்பெருமானை வாய்மலர்ந்து அம்மா என்று காரைக்கால் அம்மையாரை அன்புடன் அழைத்தார். அதற்கு அம்மையாரோ அன்புடன் அப்பா என்றார். மேலும், ஐயனே, மீண்டும் இவ்வுலகில் பிறவாதிருக்க வேண்டும், அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவாதிருக்க வேண்டும். அத்தோடு ஆனந்த தாண்டவம் ஆடும்போது உந்தன் திருவடிக்கீழ் இருந்து ஆனந்தமாக பாடி கழித்து மகிழும் பேரின்பம் வேண்டும் என்றும் கேட்டார். அதற்கு இறைவனோ, தென்னாட்டில் உள்ள திருவாலங்காட்டில் நாம் நடனம் ஆடும்போது நீ எமது திருவடிக்கீழ் அமர்ந்து கண்டு கழித்து பாடி மகிழ்வாயாக என்று அருளினார். அம்மையார் மீண்டும் தலையாலேயே நடந்து திருவாலங்காட்டை அடைந்து அம்மையப்பனின் திரு தாண்டவத்தை பார்த்ததோடு பரவசமடையும் பிறவா பெருவாழ்வையும் பெற்று முதல் பெண் நாயன்மாராக அனைவருக்கும் அருள் புரிந்தார். மேலும் காரைக்கால் அம்மையாருக்குரிய குரு பூஜை நாளாக பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமா சொல்றாங்க.